சற்று நேரத்தில் பூரிப்படையப் போகிறாய். இது என்னுடைய அருள் வாக்கு. மனித வாழ்வில் நிம்மதி, நிறைவு, பூரிப்பு என்பவை மிகவும் எதிர்பார்க்கப்படும் நம் சிறப்புகள். ஆனால் அவை எப்பொழுதுமே வருவதில்லை. சில சமயங்களில் நாம் நம்முடைய எல்லா முயற்சிகளையும் செய்த பிறகும் வெறும் கைகளோடு நின்று விடுகிறோம். ஆனால் அந்த தருணத்தில் என்னுடைய அருள் வந்து நம்மை சற்று நேரத்தில் பூரிப்படைய செய்யும். அந்த வாக்கு உண்மை. வாழ்வின் ஒவ்வொரு துளியிலும் அதை நீங்கள் உணரலாம். நான் சொல்கிறேன், சற்று நேரத்தில் பூரிப்படையப் போகிறாய். ஏனெனில் நீ உன் முயற்சியில் ஒழுங்கையும் நேர்மையையும் வைத்திருந்தாய். ஏனெனில் நீ சாய்பாபாவை முழு நம்பிக்கையுடன் நாடினாய். ஏனெனில் நீ பிறருக்கு துணை நின்றாய், சும்மா இல்லாமல் உண்மையாக. ஏனெனில் நீ சோதனைகளை சமாதானமாக எதிர்கொண்டாய். ஏனெனில் நீ அழாத நேரங்களிலும் ஓம் சாயிராம் என்றாய். இவற்றிற்கெல்லாம் ஒரு புனித பதிலாக பாபா கூறுகிறார், பூரிப்படையப் போகிறாய். நீ இன்று பாராமல் இருந்த நன்மைகள் நாளை உன் வாசலில் வந்து நிற்கும். வாழ்க்கை நன்கு வாழ நான் கூறும் 10 வழிகாட்டுதல்கள். நேர்மை பேசு. பொய் என்பது சிறிய வெற்றி, ஆனால் நேர்மை என்பது நீண்ட நாள் நிம்மதி. அன்பு செய். ஒரு கை கொடுக்கும் போது 10 கை திரும்பும். தன்னம்பிக்கையை வைத்திரு. சாய்பாபா உடன் இருக்கின்றார், எதையும் சாதிக்கலாம். தயை காட்டு. உன் பசியை மறந்து பிறருக்கு உணவு கொடு. அதுவே உன்னின் பசியை போக்கும். தன்னிலை அறிவு வளர்த்துக்கொள். யார் நாம், எதற்காக நாம் வாழ்கிறோம் என்பதை நிதானமாக சிந்தி. மௌனம் பழகு. ஒரு சில நேரங்களில் மௌனம் வாக்கை விட மிக சக்தி வாய்ந்தது. பக்தியில் நம்பிக்கை வை. வெறும் பூஜை அல்ல, உணர்வு முழுமையான பக்தி. கடமையை தவிர்க்காதே. கடமை செய்யும் இடத்தில் பாபா உன்னை பார்க்கிறார். மன்னிக்க தெரிந்து கொள். காயங்கள் விடுங்கள். பூரிப்பு அதற்கு பிறகே வரும். நன்றி கூறு. நாள்தோறும் சாய்பாபாவுக்கு நன்றி சொல். பூரிப்பு அதிலிருந்து மலரும். சற்று நேரத்தில் என்பது நேரத்தில் அல்ல, மனநிலையில்தான். நீ மனதினை சாந்தமாக வைத்தால் நேரம் உன்வசம் வரும். பூரிப்படைய என்பது பொருளாதார செல்வம் மட்டுமல்ல, ஆனந்தம், சமாதானம், அருள் ஆகிய 3ம் சேர்ந்து வரும். சாய்பாபாவின் வாக்கு என்பது இடையறாத உண்மை. அது காத்திருக்கச் சொல்வது மட்டுமல்ல, காத்திருந்ததற்கு இனம் புரியும் அருள் தரும். தினசரி வாழ்க்கையில் என்னுடைய வாக்கை உணர காலை எழுந்தவுடன் சாயி நாமம் மனதிற்குள் உச்சரிக்கவும். தினமும் ஒரு நபருக்கு உதவி செய்ய முயற்சி செய்யவும். வம்பு, காழ்ப்பு, பொய், சுயநலம் ஆகியவற்றை தவிர்க்கவும். வாரத்தில் ஒரு நாள் பாபாவை நேரமாய் நினைக்கவும். கஷ்டமான நேரங்களில் பாபா என்னை விட்டு போவதில்லை என்ற நம்பிக்கையை நிலைநிறுத்தவும். நீ இன்று எதிர்பார்க்காத சந்தோஷம், எதிர்பாராத நன்மை, எதிர்பார்க்கும் அதிர்ஷ்டம், இவை அனைத்தும் பாபாவின் திட்டத்தில் உள்ளன. நீ சற்று பொறு. பாபா உன் வாழ்க்கையில் பரிபூரணத்தை தர இருக்கிறார். இது வெறும் வார்த்தை அல்ல, உணர்வுடனும் அனுபவத்துடன் நிரப்பப்பட்ட அருள் வாக்கு. சற்று நேரத்தில் பூரிப்படையப் போகிறாய். இதை மனதில் பதிக்கவும், வாழ்வில் வழிகாட்டுதலாக வைத்து கொள்ளவும். நீ வெற்றி பெறுவதற்கான பல வழிகளை உனக்காக நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன். ஏமாற்றத்தையும் அவமானத்தையும் சந்தித்த நாட்களை முடித்து வைத்து விட்டேன். இனி ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய நாட்கள் உருவாகும். வியப்படைவாய். நல்லதே உனக்கு நடக்கும்.